அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சொந்த வீட்டுல சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சிங்க. அதாவது பாருங்க, இந்த சுக்கிர பகவான் ஜூன் மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது நாள் வரைக்கும் மேஷத்துல இருந்த சுக்கிரன் ரிஷபத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார். அப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஆட்சி ஆள போறீங்க பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க இந்த சுக்கிர பயிற்சியோடைய வீடியோவை. ஏன்னா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்குது? எதனால் வரைக்கும்? ஜூலை மாசம் 26ஆம் தேதி வரை 28 நாள் ராஜ வாழ்க்கை. சுக்கிரனாவே ஆசைப்பட்ட விஷயம் தாங்க. நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை வச்சிருப்போம். திடீர் ராஜயோகம், வண்டி, வாகனம், பூமி, சொத்து எல்லாமே சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் வந்துட்டா ராஜயோகத்தை அள்ளி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட இந்த ராஜயோகம் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க விருச்சக ராசி. எப்போதுமே சரிங்க, அந்த மர்மம் ரகசியம். விருச்சக ராசியை பொறுத்தவரை ஒரு ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. எங்களை விருச்சக ராசியை பொறுத்தவரை ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல பின்வாங்க மாட்டாங்க. எப்படியாச்சும் அந்த காரியத்தை சாதிக்கணுங்கிற டேலண்டான குணம் விருச்சக ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி விருச்சகம். இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைலாம் பாருங்க, சூப்பரா பார்ப்பாங்க பாருங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை, இந்த கஷ்டமான வேலையை ஈஸியா பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட மட்டும்தான் அதிகமா இருக்கும். தெரியுங்களா? விருச்சங்கிறது கடுமையா உழைக்கக்கூடிய உழைப்பு, ரொம்ப ஹார்டான ஒர்க்கு எல்லாமே பார்க்கக்கூடிய அமைப்பு. அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் சூப்பரா ஈஸியா பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி விருச்சகத்துல இருக்கும். இதான் விருச்சக ராசியுடைய பொதுவான குணம். ஒருத்தர் பார்த்த உடனே பயமுறுத்தாப்புல குணம் இருக்கும். ஆனா பழகி பாருங்க, விருச்சக ராசியை பொறுத்தவரை ஒரு தன்மையான குணம், ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிரன் கொடுக்கும் சூப்பரான யோகம். என்னங்க, சுக்கிர பகவான் எடுத்தவன யோகங்கிறீங்க. உங்க ராசி மேல பார்வையை வைக்கிறாருங்க. அப்ப ஏன் நீங்க பயப்படணும்? எது வந்தாலும் என்னால முடியுங்கிற தன்னம்பிக்கையை மட்டும் விருச்சக ராசியை விட்டுறாதீங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி. யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. அந்த கர்மா எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட்களை வாங்க. கண்டிப்பா உங்க பக்கம் இப்ப வெற்றி வரும். இந்த சுக்கிர பெயர்ச்சியில சொந்த வீட்டுக்கு வர்றாரு. அதனாலதான் நமக்கு இவ்வளவு ஒரு அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியுது. நல்லா பாத்துங்க. இப்ப சுக்கிர பகவான் இருக்காருன்னா இது ஒரு பொது பலனாடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. தசாபுத்தி எதை வச்சு சொல்ல மாட்டாங்க, உங்க லக்கணத்தை வச்சு சொல்லுவாங்க. நீங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க, இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரை உங்களுக்கு நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது, இதுல கவனமா இருங்க, இந்த படிப்பை படிங்க, இந்த கல்வியை பண்ணுங்க, இந்த தொழிலை பண்ணுங்க, இந்த உத்தியோகம் பண்ணுங்க, இந்த காரியம் எடுத்தா இந்த கிரகத்துடைய நல்ல அனுகூலமா இருக்கு, தெரியாத அந்த கிரகத்தால உங்களுக்கு வரும், வராது ஏதோ சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல உள்ள லக்கணத்தை வச்சு தசாபுத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியிலும் ஒரு பொது பலன் கொடுக்க காரணம். சில பேர் என்ன சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க, அதான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலனுங்க. கரெக்டான ஒரு பலனை, துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பலன் மட்டும்தான். விருச்சக ராசி இருக்கீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு லக்கணத்துக்கு மெயினா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடியதான் சுக்கிர பகவான் சொல்றாங்க. ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியதான் சொல்றாங்க.
இசைக்கலையை ரசிக்கக்கூடிய சுக்கிர பகவானை சொல்றாங்க. இந்த அழகான பொருள்லாம் இருக்கு பாருங்க, இந்த சொகுசு காரு, சொகுசு பங்களா, இந்த பியூட்டி பார்லரு, இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, எல்லாமே சுக்கிர பகவான் தான். பெண்கள் நீட்டா பாருங்க, அழகா இருக்காங்க. ஆனா ஒரு பார்த்தோன்னா ஒரு மகாலட்சுமி கடாட்சம் இருக்குன்னா சுக்கிர பகவான் ஜாதகம் நல்லா இருக்கான்னு அர்த்தம். ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டி பண்ணி ஃபேன் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு நீட்டா பக்காவா பாருன்னா ஒரு ஜாதகம் எடுத்து பாருங்க, சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா இவ்வளவுக்கு காரணம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க, தற்போதைய வருமானத்துக்கு சுக்கிர பகவானை சொல்றாங்க. அப்ப ஜாதகத்துல எவ்வளவு சூப்பரா ரொம்ப முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க, அவ்வளவு முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. அதனாலதான் நம்ம எல்லா வீடியோலும் என்ன சொல்றோம், இப்போ சுக்கிர பேச்சு வச்சு பேசுறேன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு, லக்னத்துல, உங்க விதி ஜாதகத்துல பார்த்துக்கிட்டு பலனா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து விருச்சக ராசி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க செவ்வாய் நீசம் பார்த்து ஒரு குழப்பத்துக்கு போய் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டே உங்கள்ட்ட கிடையாது. உங்களால எடுக்க முடியுதா, கரெக்டா ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்துல இறங்கி ஜெயிக்க முடியுதா? உங்களால முடியாதே. கேட்டு பாருங்க, குடும்பத்திலேயோ வருமானத்திலேயோ இன்கம்லயே கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வேலை நிரந்தரமா கிடைச்சிருக்காது, தாய்மாமன் உறவு, வேலை உத்தியோகத்துல தடை, வண்டியில, வாகனத்துல, வீட்டுல, இடத்துல, பூமியில கனவு மனை ஒற்றுமை இல்லாத தன்மை, இது எல்லாமே பார்த்தது யாருன்னா விருச்சக ராசியா இருக்குங்க. அப்படியே எடுத்து அடுக்கலாம், அவ்வளவு பிரச்சனையை பார்த்தாங்க லைஃப்ல. எதுவுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்னால பார்க்க முடியல, ஒரு குழப்பத்துக்கு போயிட்டேன், ஒரு தருமாற்றத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது யாருன்னா விருச்சகம் தான். நல்ல வேலை கிடைக்கல, கனவு மனை ஒற்றுமையில ஒரு பிரச்சனை வந்துச்சு, வண்டி வாகனத்துல பிரச்சனை வந்துச்சு, லாப வருமானத்துல ஒரு தடையை பார்த்தேன். இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை. ஒரு வழக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு பொண்ணு பார்த்து இந்த பொண்ணுதான் பொண்ணுன்னு சொல்றாங்க, இந்த மாப்பிள்ளைன்னு சொல்றாங்கன்னா திருமண தடை வந்துச்சு, என்னன்னே தெரியல, எனக்கு தாமதமா வந்துச்சு, நண்பர்கள் எதிரியா மாறிட்டாங்க, ஒரு இந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், ஆனா தள்ளி தள்ளி போகுது, அது என்ன காரணமே தெரியல, எனக்கு அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ எனக்கு கையில கிடைக்கும், இது எல்லாமே தாமதமாகுது. இது எல்லாமே பாருங்க விருச்சக ராசி கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. படிப்பு கல்வி நல்லா தடைப்படுது, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறேன், ஏன்னா ரிசல்ட் கிடைக்கல. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. எல்லாத்துக்கும் நம்ம சொல்லலைங்க, ஜாதக தசாபதியில இருந்தா கண்டிப்பா கேட்டா சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி. இப்ப பாருங்க சூப்பரா இருக்கு டைமிங் பாருங்க. சுக்கிர பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா சூப்பரா. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டு அதிபதி எல்லாம் பாருங்க, உங்க நண்பர்கள், பழக்க வழக்கம், மனைவி, பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாமே சுக்கிர பகவான் தாங்க. அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகமா இருக்கு பாருங்க சுக்கிரன். அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு. நல்லா தூங்கணுமா, வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, ஒரு நிம்மதியா வாழணுமானா சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். இப்ப சூப்பரான டைமை கொடுக்குறாரு, கரெக்டா மூவ் பண்ணி போங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருதுங்க பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அதனால சொல்றோம், ஜாதகத்துல மட்டும் தசாபதி இப்ப மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்னு பிக்ஸ் பண்ணிடுவாங்க. திருமண வாழ்க்கையும் படிப்பு கல்வியிலையும் பெரிய லெவலுக்கு போறது நீங்க தான் இருப்பீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க அதிகம் உங்களுடைய குழந்தைங்கலாம் படிச்சிருக்காது, இப்ப பாருங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு அறிவுஞானம் இப்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. அரசாங்க எக்ஸாம் எழுதுறாங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சிடும். ஏன்னா சுக்கிர பகவான் போறது கார்த்திகை நட்சத்திரம், கண்டிப்பா அரசாங்க வேலை யார் லக்னத்துல சூரியன் இருக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க, ரிசல்ட் சூப்பரா கிடைக்கும் பாருங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு விருச்சக ராசிக்கார குடும்பத்துல யாரோ கணவனோ மனைவியோ யாராச்சும் அரசாங்க வேலைக்கு போகணும், இது விதியில இருக்குது. ஜாதக தசாபதியில இருந்தா கண்டிப்பா இப்போ உண்டு. பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், இட பிரச்சனை சரியாகும், பூமி பிரச்சனை சரியாகும், வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். பாத்துக்கோங்க. இங்க கெட்ட விஷயத்துக்கு சொல்லவே முடியாது ராஜா, நல்ல விஷயம் வந்துருச்சு பாத்துங்க. நான் இந்த இடத்த வித்தா இவ்வளவு பணம் கிடைக்கும், இதுல எனக்கு ஒரு வழக்கா இருக்குது, ஒரு பிரச்சனையா இருக்குது, சரியாகுமா, இப்ப சரி பண்ணி கொடுப்பாரு. லாப வருமானம் சூப்பரா இருக்கும், தொழில் சூப்பரா இருக்கும், வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம் வரும். இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, வெளியூர்ல வேலை பாக்குறீங்கன்னா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம், சூப்பரா இருக்கு டைமிங் பார்த்து கண்டிப்பா மாறுவீங்க. வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும். வேலை உத்தியோகம் ரீதியாக கடன் பிரச்சனை அடைபடும், எங்க போய் பேங்க்ல லோன் கேளுங்க. இப்ப ரீசெண்டா இப்ப ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இது வருது, மெயினா 26ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கும். இது எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சியால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க. அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க சொந்தமா தொழில் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணுங்க. சொந்தமா தொழில் பண்றவங்கன்னா நல்ல ஒரு செவ்வாய் 10ல பலமா இருக்காருங்க, நல்ல ராசி அதிபதி 10ல இருக்கும்போது தொழில் பண்ற எண்ணம் தூண்டும், பாத்துக்குங்க. அரசாங்க வேலையோ இல்ல அரசியல்வாதி மூலமாக தொழில உத்தியோகத்திலயும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு, கண்டிப்பா நல்ல காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு பாத்துங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு?
அடிக்குமா அடிக்காது ரொம்ப ஃபீல் பண்றீங்களா, ரொம்ப நாள் லாட்ரி யோகம் இருக்குமா, கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகம் இருக்கும், கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாது. ஏன்னா சுக்கிரபவன் உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப அதனால பிளான் பண்ணி எடுத்தா கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிடும். நிறைய பேர் பாருங்க பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். வழக்கு எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் தான் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதுவாங்க. உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும் பாத்துங்க விருச்சிக ராசி. இனிமேல் வரக்கூடிய டைம் எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரமா வருது. உங்களுக்கு தோல்வியே கிடையாது பாத்துங்க. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நட்சத்திர முதல் நட்சத்திரம் விஷாகனத்துல பிறந்தவங்க இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போறவங்க கூட உங்கள்ட்ட சூப்பரா இருக்கும். உங்கள்ட்ட பிடிச்சதே தான் விசாகத்துல பிறந்தவங்க. இப்ப லைஃப்ல பாருங்க வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வியில மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை வருது விஷாகனத்துல பிறந்தவங்க. ஆனா இடமாற்றம், வேலை மாற்றமோ, தொழில் மாற்றமோ, உத்தியோக மாற்றம் ஏதோ வருது, ஏதோ ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட வச்சு ஒரு முடிவுக்கு வருது. வீட்டுல ஒரு சுபகாரியமோ சுப செலவோ நடக்க போது பாத்துங்க பக்கவா இருக்கு பாத்துங்க. அந்த விஷாகனத்துல பிறந்தவங்க உங்களுடைய சிந்தனை எல்லாம் பிரம்மாண்டமா யோசனை இப்போ ஓடும் மைண்ட்ல. நகைக்கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்த அனுசனத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு தெரியுங்களா. கடுமையா உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்ப இருக்கும் பாருங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும். வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க. அனுசத்துல பிறந்தவங்க சொந்த கால நிக்கக்கூடிய தகுதியோ, தொழில் மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ, ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் மாறப்போது, நல்ல காரியமா இருக்கும். சனிப்பா நல்லா இருந்தா நல்ல ஒரு மாற்றத்தை கூட பாத்துங்க. அனுசத்துல பிறந்தவங்க கணவன் ஒற்றுமையா, குழந்தை பாக்கியம், பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணமா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் அறிவா இருக்க முடியாது. மெயினாக ஒரு பேங்க்ல வேலை பார்ப்பாங்க, ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், மெயினா பாருங்க அறிவு சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் பயங்கரமா பார்ப்பாங்க. இப்ப பாருங்க வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் ஆக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம். மெயினா பாருங்க சொந்த கால நிக்கக்கூடிய தகுதி, எது வந்தாலும் என்னால பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும் பாருங்க. கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது வாழ்க்கையில். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.